Distinguished guests, beloved parents, teachers, and my dear students, a very good afternoon to one and all. It gives me immense pleasure to welcome you all to our annual Sports Day celebration. Sports play a vital role in shaping a healthy body and a disciplined mind. They teach us the values of teamwork, leadership, perseverance, and sportsmanship. With great respect and gratitude, I extend a warm and hearty welcome to our respected management, whose support and guidance are the strong pillars of our institution. We are honored by the presence of our respected chief guest, Professor Dr. M. Desingarajan, former principal of Srivani and chairperson of Green Park Institution, Athur, adds grace and inspiration to this occasion. So we are deeply honored to welcome our chief guest, S. Srinivasan sir of PSG College. We are deeply honored to welcome our esteemed sponsors whose generous support has added strength and spirit to our National Sports Day celebration. I would like to welcome our benevolent fund donors, Dr. T.A. Thangavel from Erode, Mr. Sri Sivakumar Vetri Notebooks Sivagasi. We warmly welcome the members of our Alumni Association whose continued support and attachment to our institution inspire our present students. It is honor and privilege to extend a warm welcome to our esteemed sponsors, Mr. S. Periyasamy, retired Executive Director, Chennai Fertilizers Limited, Mr. K. A. Ganapati, Chairman of Athiyappa Chemicals Private Limited, Chennai, Mr. S. Vasantkumar from Trichy, Mr. N.S.P. Paniselvam, Anbukudil, Namagiripet, Mr. R. Muthu Naliyappan, retired ADSP from Topapatti. I also extend a warm welcome to all parents and other guests who have joined us today to encourage our young athletes. With great pride and happiness, I would like to welcome our teachers and students for this wonderful event. சில கருத்துக்கள் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு எங்களை எல்லாம் அழைத்து பெருமை சேர்த்திருக்கும் இந்த வாணி ஸ்கூல் பொறுப்பாளர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு ஆனுவல் டேவுக்கு என்னை சீஃப் கெஸ்டாக அழைத்த பொழுது என்னுடைய தந்தையான மறைந்த சுந்தர ஆசிரியர் மல்லசமுத்திரம் பள்ளியில் ஆசிரியராக சிறப்பாக பணிபுரிந்து மறைந்திருந்த என்னுடைய தந்தையின் பெயரில் நான் ஒரு பரிசு கொடுக்கிறேன் என்று உறுதியளித்ததனுடைய அடிப்படையில் என்னையும் ஒரு உறுப்பினராக சேர்த்து கொண்டு ஆண்டுதோறும் எனக்கு அழைப்புதலை அடைத்து கொண்டு குணசேகரன் மாமா அவர்கள் ஃபோன் செய்து என்னை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அதற்கு மதிப்பு அளிக்கும் விதத்தில் நான் காலையில் கிளம்பி வந்தேன். இந்த விளையாட்டுக்களெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இப்பொழுது சிறு குழந்தைகள், பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் செல்லும் பொழுது அந்த குழந்தைகளை பார்த்து ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு வருவது. அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி எந்த காலேஜில் படிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுங்க. அது என்ன மந்திரம்னா, ஈட் வெல். காலையில் எந்திரிச்ச உடனே ஈட் வெல், 2வது ஸ்டடி வெல், 3வது பிளே வெல், 4வது ஸ்லீப் வெல். இதுல முக்கியமான வார்த்தை என்னவென்றால் வெல். எதை செய்தாலும் அதை நன்றாக செய்ய வேண்டும். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு 2வது படித்து கொண்டிருக்கக்கூடிய எனது உறவு பெண் ஒருத்தியினுடைய வீட்டிற்கு சேலத்தில் நான் ஒரு திருமணத்திற்கு சென்று அவர்களுடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் அந்த பெண் 2வது படித்து கொண்டிருந்தால் நான் இந்த வார்த்தைகளை கூறிவிட்டு வந்தேன். இப்பொழுது அந்த பெண் PSG டெக்கில் ஃபைனல் இயர் BE படித்து கொண்டிருக்கிறாள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு கல்யாணத்தில் அந்த பெண்ணை பார்த்த பொழுது, தாத்தா என்ன தெரியுதான்னு சொன்னேன். உடனே அவ சொல்றா,
அவ வந்து அப்போ இருந்தால் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. தாத்தா நீங்கள் தான் அந்த ஒரு மந்த்ரா சொன்னீங்கல்ல, எனக்கு அதாவது என்னுடைய பெயர் கூட அவளுக்கு தெரியாது. பட் உடனே சொல்றா, ஈட் வெல், ஸ்டடி வெல், பிளே வெல் அண்ட் தென் ஸ்லீப் வெல். அதே வார்த்தைகளை நான் உங்களிடம் சொல்ல விருப்பப்படுகிறேன். நன்றாக சாப்பிட வேண்டும், ரசித்து சாப்பிட வேண்டும், படிப்பதை நன்கு படிக்க வேண்டும். காலையில் தேசிங்கராஜன் அவர்கள் சொன்னார்கள், நன்றாக படிக்க வேண்டும். இப்பொழுது பாஸ் பண்ணுவது என்பது பெரிய விஷயமே இல்லை. நீங்க ஃபெயில் ஆகணும்னு நினைச்சு படிச்சா கூட வாத்தியார்கள் விடமாட்டோம், நாங்க பாஸ் போட்டு அனுப்பிச்சிருவோம். அது ஸ்கூல் லெவல்ல மட்டும் இல்லை, காலேஜ் லெவல்லையும் இதே தான் நடக்குது. நீங்களே முடிவு பண்ணி நாம ஃபெயில் ஆகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா தான் ஃபெயில் ஆகலாம், இல்லாட்டி யாரும் விடமாட்டோம் பாஸ் பண்ணி. அதனால இட்ஸ் நாட் அ பிக் திங் டு பாஸ். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு நல்ல கல்லூரியில் சேர வேண்டும், ஒரு நல்ல படிப்பு படிக்க வேண்டும். அப்படி என்றால் இன்னும் மதிப்பெண்ணை வைத்து தான் எடை போடுகிறார்கள். அதனால் நீங்கள் படிக்கும் பருவத்தில் நன்றாக படிக்க வேண்டும். அதே மாதிரி விளையாட வேண்டும். இப்ப நிறைய இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து they don't spend time in sports. நான் வந்து பள்ளியில் படிக்கும் பொழுது பால் பேட்மிண்டன் பிளேயர். என்னுடைய அப்பா வந்து தான் எங்களுக்கு கோச். மை ஃபாதர் இஸ் அ பால் பேட்மிண்டன் பிளேயர். நாங்க வந்து சங்ககிரி ஜோனல் வின்னர்ஸா போய் வெள்ளூர்ல போய் இன்டர் ஜோன்ல போய் வி லாஸ்ட். நான் வந்து மெடிக்கல் இன்டர்வியூக்கு போகிறேன். மெடிக்கல் இன்டர்வியூல போய் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன தெரியுங்களா? ஓ ஸ்ரீனிவாசன், யூ ஹேவ் ரெப்ரசன்டட் யுவர் ஸ்கூல் அட் த. முதல் 3 இடம் பிடித்த மாணவர்கள்: வைஷ்ணவி முதல் இடம், வைஷ்ணவி, வைஷ்ணவி, ஆமாங்க சார், யூகேஜி. மிஸ்ஸஸ் வித்யா. கபிலேஷ் 2ஆம் இடம், ரிதன்யா 3ஆம் இடம். யூகேஜி கேஎஸ் பவனிதா முதலிடம், என் கோசிகன் 2ஆம் இடம், பி ரோசிகா ஸ்ரீ 3ஆம் இடம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்பி கார்மிகா முதல் இடம், கே விஷ்ணு 2ஆம் இடம், பி மேகாஸ்ரீ 3ஆம் இடம். பரிசுகள் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. பரிசினை வழங்க வருமாறு திரு எஸ் சீனிவாசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சனி முதலிடம், நிசாந்த் 2ஆம் இடம், எஸ் சப்தகிரி 3ஆம் இடம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் மித்விகா முதல் இடம், எஸ் டி சிவன்யா 2ஆம் இடம், எஸ் சுரேதா 3ஆம் இடம். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பவ்யா பி பவ்யா முதல் இடம், பி நேசிகா ஸ்ரீ 2ஆம் இடம், பி ஹர்ஷிதா 3ஆம் இடம். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஜேம்ஸ் வால்டர் முதல் இடம்,
ஜேம்ஸ் வால்டர், சென்ற கல்வியாண்டில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்கள் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜேம்ஸ் வால்டர், தனுஸ்ரீ, கனிகா. தனுஸ்ரீ 2ஆம் இடம், ஏ கனிகா 3ஆம் இடம். கனிகா பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. சுபிதா ஸ்ரீ 2ஆம் இடம், நேஹா 3ஆம் இடம். டி நேஹா 3ஆம் இடம். ஆர் பிருந்தா முதலிடம். பி சுபி 2ஆம் இடம். ஜே எஸ் ஆதீஸ் 3ஆம் இடம். ஜி பி சுபஸ்ரீ முதலிடம். சென்ற கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்கள் சுபஸ்ரீ முதலிடம், சூர்யா 2ஆம் இடம், எஸ் சூர்யா 9th சி 3ஆம் இடம். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக உடற்கல்வி ஆசிரியர் சோமு ஐயா அவர்களை பரிசினை வழங்க வருமாறு ஜனனி முதலிடம், பி அக்ஷயா 2ஆம் இடம், ஆர் தனுஷ்கா 3ஆம் இடம். சென்ற கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு. ஆர் குமரன் முதலிடம், எம் குரு ஆனந்த் 3ஆம் இடம். பரிசு குரு ஆனந்த் 3ஆம் இடம். பரிசுகள் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. சென்ற 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நம் பள்ளியின் சார்பாக பரிசளிக்கப்படுகிறது. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசினை வழங்க வருமாறு நம் பள்ளியின் துணைத் தலைவர் திரு ஏ பாலசுப்ரமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் சென்ற கல்வியாண்டில் பெற்றுள்ளார். கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். நிவிஸ்னா அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பி மித்ரன் அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கே நத்தீஸ் அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். சென்ற கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் கணினி அறிவியலில் 2 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். எம் குருவானந்த் கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஆர் நிகிலேஷ் 12ஆம் வகுப்பில் கே கௌசிகா வேதியியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவருடைய தம்பி 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கணினி அறிவியலிலும் வேதியியலிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கே கௌசிகா. அவருடைய தம்பி பரிசினை வாங்குகின்றார். எஸ் கனிஷ்கா கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்.
அவருடைய தந்தை பரிசினை வாங்குகின்றார். ஆர் காவ்யா கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மனிஷா கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மனிஷா. ராகவர்ஷினி கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். சபிதா கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். சௌமியா கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். சௌமியா கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஸ்வாதிகா கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவருடைய தங்கை பரிசினை வாங்குகின்றார். கே ஹனுஸ் கணினி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. சென்ற கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்த ஆசிரியர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக பரிசளிக்கப்படுகிறது. பரிசினை வழங்க வருமாறு நம் பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் திரு எஸ் கமலசேகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கே எஸ் பாமா செல்வி கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்துள்ளார். கே எஸ் பாமா செல்வி கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்துள்ளார். தங்க நாணயம் பரிசளிக்கப்படுகிறது. 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கி கொடுத்த ஆசிரியர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. பி ராஜவேல் அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க செய்துள்ளார். எஸ் இளையராஜா அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்துள்ளார். அனைவருக்கும் நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. ஜே கவிதா அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க செய்துள்ளார். எஸ் ஏ சையத் சஹீர் அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்துள்ளார். சையத் சார் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாணயங்கள் வழங்கப்படுகிறது. அறிவியலில் சையத் சஹீர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்துள்ளார். கே ஜெயந்தன் சார் அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்துள்ளார். ஏ சசிகலா அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க செய்துள்ளார். ஜெகதீஸ்வரன் அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்துள்ளார். நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. எஸ் சர்வேஸ்வரி மீனாட்சி அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்துள்ளார். 11 12ஆம் வகுப்பில் கணினி அறிவியலில் 11 மாணவர்களை 100க்கு 100 பெற செய்த வி பிரகாஷ் அவர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. 11 மாணவர்களை 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க செய்துள்ளார். வி பிரகாஷ் அவர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. எஸ் இளையராஜா வேதியியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற செய்துள்ளார். சென்ற கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க செய்துள்ளார். வேதியியலில் தங்க நாணயம் பரிசாக அவருக்கு வழங்கப்படுகிறது. பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக பாடவாரியாக அதிக மதிப்பெண்கள் பெற செய்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. இப்பரிசினை வழங்க வருமாறு நம் பள்ளியின் 100க்கு 98 மதிப்பெண்களை பெற செய்துள்ளார். ஆங்கிலத்தில் 100க்கு 98 மதிப்பெண்கள் வாங்க செய்துள்ளார். ஆர் அருண்குமார் ஆங்கிலத்தில் 100க்கு 98 மதிப்பெண்கள் வாங்க செய்துள்ளார். சி சிரஞ்சீவி இவரும் ஆங்கிலத்தில் 100க்கு 98 மதிப்பெண்கள் பெற செய்துள்ளார். 2 ஆசிரியர்கள் ஆங்கிலத்தில் 100க்கு 98 மதிப்பெண்களை பெற செய்துள்ளனர். சமூக அறிவியலில் பி
இன்பசேகர் 199 மதிப்பெண்களை பெறச் செய்துள்ளார். பி மகாலட்சுமி இவரும் 199 மதிப்பெண்களை பெறச் செய்துள்ளனர். பனிரெண்டாம் வகுப்பில் 99 மதிப்பெண்களை பெற செய்த ஆசிரியை தமிழ்ச்செல்வி அவர்கள் பரிசினை பெறுகிறார். அதனோடு திருமதி எம் மலர் அவர்களும் பரிசினை பெறுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். எம் மலர் தமிழில் 199 மதிப்பெண்களை பெறச் செய்துள்ளார். ஆங்கிலத்தில் கே கலையரசி ஆங்கிலத்தில் 199 மதிப்பெண்களை பெறச் செய்துள்ளார். இயற்பியலில் எஸ் சர்வேஸ்வரி மீனாட்சி 197 மதிப்பெண்களை பெறச் செய்துள்ளார். கணிதத்தில் ஆர் கார்த்திக் 199 மதிப்பெண்களை பெறச் செய்துள்ளார். கணிதத்தில் 199 மதிப்பெண்கள். பயாலஜி ஜே கவிதா 199 மதிப்பெண்களை பெறச் செய்துள்ளார். எஸ் ஏ சையத் சாஹிர் 199 மதிப்பெண்களை பெறச் செய்துள்ளார். பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு. முதலாவதாக டாக்டர் தங்கவேல் ஈரோடு அவர்கள் வழங்கும் ஊக்க பரிசினை திரு ஏ பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை பரிசினை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்பரிசானது வறுமை கோட்டின் கீழ் மற்றும் கல்வியில் முதன்மை பெற்று வரும் மாணவ மாணவியருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவ்வகையில் பூஜா ஸ்ரீ எம்எஸ் பூஜா ஸ்ரீ 4th C, பூபேஷ் எம்டி பூபேஷ் 5th A, சி மேனகா 10th A, பி அக்ஷயா 10th B, எம் சொர்ணமாலா 11th A. அடுத்ததாக மிஸ்டர் எம் சீனிவாசன் ஜெயஸ்ரீ வழங்கும் நினைவு பரிசு. முகுந்தன் வி கே முகுந்தன் 600க்கு 588 மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். எஸ் கனிஷ்கா 600க்கு 584 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளார். கே கௌஷிகா 600க்கு 583 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளார். பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம் பள்ளியின் தலைவர் வி நடன சபாபதி ஐயா அவர்களை பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாணவி எஸ் பவ்யா 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெறுகிறார். 2 மாணவிகள் ஜே சஹானா 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார்கள். 2ஆம் இடம் 2 மாணவிகள் நிவிஷ்னா எஸ் மற்றும் நதீஷ் கே, இருவரும் 484 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளார். வி மித்ரன் 500க்கு 483 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பெறுகிறார். பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஸ்ரீவாணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தொப்புப்பட்டி நம் பள்ளியின் சார்பாக கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கப்படுகிறது. அவ்வகையில் தற்போது உடற்கல்வி ஆசிரியர் திரு சோமு ஐயா அவர்களை பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அபி அனுஷந்த் எஸ் அபி அனுஷந்த் 2nd A, த 5th A,
G. Pranav, 4th B. Kriba Devi, 9th A. M. Kanish, 9th C. E. Elil Rasa, 10th C. S. Suresh, 12th B. M. Ashwant, 12th B. பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முன்னாள் மாணவ மாணவிகள் வழங்கும் பரிசு. அப்பரிசினை வழங்க முன்னாள் மாணவ ஓல்டு அலுமினி அசோசியேஷன் தலைவர் திரு ஏ அருண்குமார் ஐயா அவர்களை பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்பரிசானது 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு முன்னாள் மாணவ மாணவிகள் சங்கத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது. 2ஆம் இடம் 600க்கு 584 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளார். க்கு 583 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பெற்றுள்ளார். பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு ஈபா அவர்களை பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளியின் துணை பத்தாம் வகுப்பை சேர்ந்த மாணவி எஸ் பவ்யா பரிசினை பெறுகிறார். அடுத்ததாக ஜே சஹானா, பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்றுள்ளார். 2ஆம் இடம் பெறும் எஸ் நிவிஷ்னா 500க்கு 484 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 2 மாணவர்கள் நதீஷ் கே நதீஷ் அவர்களும் 500க்கு 484 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 3ஆம் இடம் வி மித்ரன் 500க்கு 483 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பெற்றுள்ளார். பரிசினை வழங்கிய தீபா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முன்னாள் மாணவர் சங்கம் பொருளாளர் திரு கே அசோக்குமார் அவர்களை மேடைக்கு வந்து பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு நம் பள்ளியின் செயலாளர் திரு ஏ குணசேகரன் ஐயா அவர்களை பொன்னாடை அணிவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். எஸ் கிருஷ்வந்த் எல்கேஜிஏ கல்வியில் சிறந்து விளங்கும் எஸ் கிருஷ்வந்த் எல்கேஜிஏ வகுப்பை சேர்ந்தவர். ராம்சரண் எம் ராம்சரண் யூகேஜி. எஸ் சௌமித்ரன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எம் சர்வேஸ்வரன் 2ஆம் வகுப்பு. பி ரித்திகா எஸ் எஸ் தஷ்வந்த் பரிசினை பெறுகிறார். பி ரித்திகா 4th A. பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி.
அடுத்ததாக நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் நிர்வாக குழு உறுப்பினர் திரு டி கார்த்திகேயன் அவர்களை பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைவர் திரு வி நடன சபாபதி ஐயா அவர்களை பொன்னாடை அணிவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். சேர்ந்த SS நித்யஸ்ரீ மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தனுஸ்ரீ டி தனுஸ்ரீ, ஜீவ சபரீஷ் பி ஜீவ சபரீஷ் 7th ஸ்டாண்டர்ட், GS சஷ்மிதா 9th B, M கவின் 10th C, A முகேஷ் 11th B, S மோகேஷ் 12th B. அடுத்ததாக பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மாமரப்பட்டி சுந்தர ஆசிரியர் மெமோரியல் ஃபண்ட் திரு சுந்தர ஆசிரியர் அவர்களால் நினைவு பரிசு ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஐயா கோயம்புத்தூர் அவர்களால் வழங்கப்படுகிறது. ஊக்க பரிசினை வழங்க திரு சீனிவாசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளியின் செயலாளர் திரு ஏ குணசேகரன் ஐயா அவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்பரிசினை வறுமை கோட்டின் கீழ் மற்றும் கல்வியில் முதன்மை பெற்று வரும் மாணவ மாணவியர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவ்வகையில் ஆர் சுதீஸ்வரன் யூகேஜியை சேர்ந்த ஆர் சுதீஸ்வரன், பரிசினை பெறுகிறார். 3ஆம் வகுப்பை சேர்ந்த என் வர்ஷன், 5ஆம் வகுப்பை சேர்ந்த ஏ ரெஷிகா, 7ஆம் வகுப்பை சேர்ந்த ஸ்ருதிகா ஸ்ரீ, 'ரிஷிகா பரிசினை பெறுகிறார். ஏழாம் வகுப்பை சேர்ந்த ஸ்ருதிகா ஸ்ரீ, 7ஆம் வகுப்பை சேர்ந்த மிதர்ஷனா ஸ்ரீ பரிசினை பெறுகிறார். பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. திருமதி பானாயம்மாள் நினைவு பரிசினை வழங்க விளையாட்டு ஆசிரியர் திரு பாலு சார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமதி பானாயம்மாள் நினைவு பரிசினை வழங்க விளையாட்டு ஆசிரியர் திரு பாலு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்பரிசு 10 மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பை சேர்ந்த VK முகுந்தன் முதலிடம், 2ஆம் இடம் S கனிஷ்கா மற்றும் 3ஆம் இடம் K கௌஷிகா இப்பரிசினை பெறுகிறார். பத்தாம் வகுப்பை சேர்ந்த S பவ்யா மற்றும் J ஷஹானா முதலிடம் பெற்ற மாணவிகள் இருவரும் இப்பரிசினை பெறுகிறார்கள். 2ஆம் இடம் 2 மாணவிகள் S நிவிஷ்னா மற்றும் K நதீஷ் இருவரும் 2ஆம் இடம் பெற்று பரிசினை பெறுகிறார்கள். 3ஆம் இடம் V மித்ரன் 3ஆம் இடம். கல்வியில் சிறந்து விளங்கும் V ஆதிரன் அவர்களுடைய அக்கா அப்பரிசினை பெறவிருக்கிறார்.
கவிஸ்ரீ 3ஆம் வகுப்பை சேர்ந்த கவிஸ்ரீ, 8ஆம் வகுப்பை சேர்ந்த ஆர் சஞ்சய், எம் தர்ஷினி, 8ஆம் வகுப்பை சேர்ந்த எம் தர்ஷினி ஆகியோர் இப்பரிசினை பெறுகிறார்கள். பரிசு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருமதி அத்தியப்பா நினைவு பரிசு திரு கா கணபதி அவர்களால் வழங்கப்படுகிறது. பரிசினை வழங்க திரு எஸ் கமலசேகரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் திரு எஸ் கமலசேகரன் ஐயா அவர்களை பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். 12ஆம் வகுப்பை சேர்ந்த கே முகுந்தன் 600க்கு 588 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 100க்கு மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளார். தமிழில் ஆர் ஸ்வாதிகா 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று இப்பரிசினை பெறவிருக்கிறார். ஆர் ஸ்வாதிகா, பி கவீஸ்வரா 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 10ஆம் வகுப்பை சேர்ந்த எஸ் பவ்யா இப்பரிசினை பெறுகிறார். 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் முதலிடம். தமிழ் மற்றும் சோஷியல் 2 பாடப்பிரிவில் 100க்கு 97 மற்றும் 99 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். 10ஆம் வகுப்பை சேர்ந்த ஜே சஹானா 500க்கு 488 மதிப்பெண்கள் பெற்ற மாணவி பரிசினை பெறுகிறார். தமிழ் மற்றும் அறிவியலில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற எஸ் நிவிஷ்ணா 100க்கு 97, தமிழில் 100க்கு 97, அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். அடுத்ததாக வி மித்ரன் தமிழ், ஆங்கிலம் மற்றும் அறிவியலில் முதலிடம் பெற்று இப்பரிசினை பெறுகிறார். ஆங்கிலத்தில் பி பவித்ரா 100க்கு 98 மதிப்பெண்கள் பெற்று இப்பரிசினை பெறுகிறார். அறிவியல் மற்றும் சமூக அறிவியலில் முதலிடம் பெற்ற மாணவன் கே நதீஷ் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். சமூக அறிவியலில் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஏ கே கவிஷ்ணா ஸ்ரீ சமூக அறிவியலில் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளமைக்காக இப்பரிசினை பெறுகிறார். பரிசு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கடவுள் அலைஸ் கணபதி கவுண்டர் நினைவு பரிசினை வழங்க நம் பள்ளியின் வி நடன சபாபதி ஐயா அவர்களை பரிசளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பரிசானது 10ஆம் வகுப்பில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவ்வகையில் முதலாவதாக எஸ் பவ்யா 500க்கு 488 மதிப்பெண்கள், ஜே சஹானா 500க்கு 488 மதிப்பெண், எஸ் நிவிஷ்ணா 500க்கு 484 மதிப்பெண் பெற்றுள்ளார். கே நதீஷ் 500க்கு 484 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். வி மித்ரன் 500க்கு 483 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். ஏ கே கவிஷ்ணா 500க்கு 480 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஜி தர்ஷன் 500க்கு 475 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். எம் சொர்ணமாலா 500க்கு 474 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பி பவித்ரா 500க்கு 469 மதிப்பெண் பெற்றுள்ளார். எஸ் ஆதவன் 500க்கு 469 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பரிசு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருச்சி மாவட்டம் வீரகலூர் தெய்வ திருநா சேகர் தமிழாசிரியர் அவர்கள் வழங்கும் பரிசினை திரு அர்ஜுனன் ஐயா அவர்களை பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
இப்பரிசானது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவ்வகையில் 6ஆம் வகுப்பை சேர்ந்த டி நேஹா 199 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம். 7ஆம் வகுப்பில் ஆர் பிருந்தா 199 மதிப்பெண் பெற்றுள்ளார். 8ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவி ஜிபி சுபஸ்ரீ 198 மதிப்பெண் பெற்றுள்ளார். 9ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவி பி ஜனனி 197 மதிப்பெண் பெற்றுள்ளார். 10ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவி எஸ் பவ்யா 197 மதிப்பெண் பெற்றுள்ளார். எஸ் நிவிஷ்னா அதே வகுப்பை சேர்ந்த எஸ் நிவிஷ்னா 7 மதிப்பெண் மற்றும் வி மித்ரன் தமிழில் 197 மதிப்பெண் பெற்று இப்பரிசினை பெறுகிறார்கள். 11ஆம் வகுப்பை சேர்ந்த எஸ் பி நந்திகா ஸ்ரீ 195 மதிப்பெண் பெற்று முதல் பரிசினை பெறுகிறார். 12ஆம் வகுப்பை சேர்ந்த வி கே முகுந்தன் 199 மதிப்பெண் பெற்று இப்பரிசினை பெறுகிறார். ஸ்வாதிகா 199 மதிப்பெண் பெற்று தமிழில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார். பி கவீஸ்வரா 199 மதிப்பெண் பெற்றுள்ளதால் இப்பரிசினை பெறுகிறார். பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து நாமகிரிப்பேட்டை திருமதி பெருமோ அம்மையார் திரு தீசே பழனிவேல் நினைவாக அன்பு குடில் சேவை மையம் அளித்திடும் ஊக்க பரிசினை வழங்க நம் பள்ளியின் செயலாளர் திரு ஏ குணசேகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அப்பரிசினை பெறுபவர் பி ஜனனி 91 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். இப்பரிசு ஒவ்வொரு ஆண்டும் 9ஆம் வகுப்பில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தெய்வ திரு ராமசாமி கவுண்டர் பெருமாயம்மாள் நினைவு பரிசு திரு முத்து நல்லியப்பன் ஐயா அவர்களால் வழங்கப்படுகிறது. இப்பரிசானது வறுமை கோட்டின் கீழ் மற்றும் கல்வியில் முதன்மை பெற்று வரும் மாணவ மாணவியர்கள் அளிக்கப்படுகிறது. திரு எஸ் முத்து நல்லியப்பன் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் துணைத் தலைவர் திரு எஸ் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எட்டாம் வகுப்பை சேர்ந்த மாணவன் என் ஜிதேஷ், 10ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் சந்தோஷ்குமார், 11ஆம் வகுப்பை சேர்ந்த எம் கிரிபாலன், 11ஆம் வகுப்பை சேர்ந்த வி மித்ரன் மற்றும் எஸ் நிவிஷ்னா 11ஆம் வகுப்பு. தற்பொழுது நமது பள்ளியில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ப்ரொஃபஸர் டாக்டர் எம் தேசிகராஜன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசாக நம் பள்ளியின் தலைவர் திரு வி நடன சபாபதி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அப்பரிசினை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவகாசி வழங்கும் ஊக்க பரிசினை நமது பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் திரு எஸ் கமலசேகரன் ஐயா அவர்களை பரிசினை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்பரிசானது 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 2 மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது. வி கே முகுந்தன் 12ஆம் வகுப்பை சேர்ந்த வி கே முகுந்தன் மற்றும் எஸ் கனிஷ்கா 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவி கனிஷ்கா, 10ஆம் வகுப்பை சேர்ந்த
மாணவி எஸ் பவ்யா, ஜே சஹானா, எஸ் நிவிஷ்னா மற்றும் கே நதீஷ் அவர்கள் இப்பரிசினை பெறுகிறார். இப்பரிசானது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் மாணவி ஆர் ஹேமலதா மாநில அளவில் பங்கேற்ற ஹேமலதா அவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவிகள் நேசிகா, 6ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவி நேசிகா, எஸ் கௌஷிகா, எட்டாம் வகுப்பை சேர்ந்த மாணவி பி தாரகினி மற்றும் 9ஆம் வகுப்பை சேர்ந்த தனிஷ்கா பரிசினை பெறுகிறார்கள். திரு ஆர் முத்துநல்லியப்பன் ஐயா அவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு இனிதே முடிவடைந்தது. அடுத்ததாக நடன ஆசிரியை தயாராகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அழைக்கும் அன்பால் சிரிக்கும் அழகிய மலர்களால் தகதக என ஆடவா, சக்தி சக்தியோடு ஆடவா என்று நம் பள்ளிக்கு சிவனை அழைக்க வருகிறார் நம் பள்ளி மாணவி.